ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் 1.5 வருஷம் முன்னாடி லான்ச் ஆன டாடா டியாகோ ஐசிஎன்ஜியோடைய டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போது இந்த டாடா டியாகோ ஐசிஎன்ஜிக்கு ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்தவரை. லுக்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. இந்த டாப் லெவல் வேரியண்ட்டுக்கு அதே சேம் 14 இன்ச் ஹைப்பர் ஸ்டைல் ஸ்டீல் வீல்ஸ், எல்இடி டிஆர்எல்ஸோட ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ், கூடவே ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸும் வருது. ஆனால் ஃபீச்சர்ஸை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ஜின் பற்றி பார்ப்போம். எப்பவும் போல டாடா டியாகோ அண்ட் டிகோருக்கு இதே பெட்ரோல் என்ஜின் தான் வருது. இது 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவோட்ரான் நான் டர்போ பெட்ரோல் என்ஜின். இந்த சிஎன்ஜி வேரியண்ட்ஸ்க்கு சிஎன்ஜி கம்பேட்டபிலிட்டியோட வருது. பெட்ரோல் மோடில் 86 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 113 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே சிஎன்ஜி மோடில் 74 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 95 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மூலமாக 26.4 km/kg வரைக்கும் மைலேஜ் தரும்னு சொல்கிறாங்க சிஎன்ஜி மோடில். உண்மையாக சொல்லப்போனால் இந்த வண்டியில் என்ஜின் ரீதியாக எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம்னு பார்த்தீங்கன்னா பூட் ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ இதோ இந்த டியாகோ சிஎன்ஜியோடைய பூட்டை திறந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூஸபிளான பூட் ஸ்பேஸ் இருக்குது. பழைய டியாகோ மற்றும் டிகார் சிஎன்ஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிஎன்ஜி டேங்க் இந்த லக்கேஜ் ஸ்பேஸை மொத்தமாக ஆக்குபை பண்ணிடும். ஆனால் இப்போது இந்த டியாகோ ஐசிஎன்ஜிக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான காரணம் பெட்டரான சிஎன்ஜி டேங்க் பேக்கேஜிங். ஒரு பெரிய 70 லிட்டர் சிஎன்ஜி டேங்கை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ஃப்ளோருக்கு அடியில் பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. 35 + 35 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். தண்ணி கணக்கில் பார்த்தீங்கன்னா 70 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். ஆனால் சிஎன்ஜி கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9லிருந்து 10 கிலோ வரைக்கும் பிடிக்கும். இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சிஎன்ஜி டேங்க்ஸுக்குமே தனித்தனியான சேஃப்டி ஸ்விட்ச் மற்றும் வால்வ்ஸும் இருக்குது. அதே போல் எமர்ஜென்சி கட் ஆஃப் மற்றும் எமர்ஜென்சி டிஃப்யூஸ் போன்ற சேஃப்டி ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஓகே, இப்போ சிஎன்ஜி டேங்க் இந்த ஃப்ளோருக்கு அடியில் வந்துருச்சு. அதனால் ஸ்பேர் வீல் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க, பாடிக்கு அடியில் இருக்குது. ஆல்ட்ராஸ் மற்றும் பஞ்ச் சிஎன்ஜி போலவே பாடிக்கு அடியில் ஸ்பேர் வீல் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல் ஒரு 14 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் தான். இந்த ஸ்டெப்னியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டூல் கிட் எல்லாமே இந்த பூட் ஏரியாலேயே இருக்குது. இப்போது மீதி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம். இதுதான் டாடா டியாகோ உடைய டாப் லெவல் XZ+ வேரியண்ட். இந்த வேரியண்ட் பெட்ரோல் என்ஜின் மற்றும் சிஎன்ஜி ஆப்ஷனோடையும் அவைலபிளாக இருக்குது. மேலும் டாப் லெவல் வேரியண்ட்டுங்கிறதுனால எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஏற்கனவே நம்ம எல்இடி டிஆர்எல்ஸ், ஃபாக் லேம்ப்ஸ் மற்றும் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் பார்த்தோம். ஆனால் அதை தவிரவும் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அடுத்தது சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக் ஃபினிஷ் ORVMs இருக்குது அண்ட் க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸும் கொடுக்குறாங்க. அடுத்தது இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் டியாகோ போல் அப்படியே சேமாக தான் இருக்குது. இந்த XZ+ வேரியண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸும் இருக்குது. பெட்ரோல் வண்டிக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் வரும். ஆனால் சிஎன்ஜி வண்டிக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டாப் லெவல் வேரியண்ட்ஸுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கொடுக்குறாங்க. கூடவே இந்த XZ+ வேரியண்ட்டில் 7 இன்ச் ஹார்மான் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் 8 ஹார்மான் ஸ்பீக்கர்ஸ் வருது. கூடவே அடாப்டிவ் கைட்லைன்ஸோட ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வருது. அதுக்கு கீழேயே ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ்க்கான பட்டன் மற்றும் சிஎன்ஜிக்கான பட்டனும் இருக்குது. அண்ட் சென்டர் கன்சோலில் கீழே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் பார்க்கலாம். இந்த XZ+ வேரியண்ட்டுக்கு மட்டும் ஆட்டோ ஏசி வருது. அதை தவிர மிட் வேரியண்ட்லேருந்தே ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் மற்றும் டே நைட் IRVM வருது. டாப் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டும் இருக்குது. ஆனால் மிட் வேரியண்ட்லேருந்தே ஆல் 4 பவர் விண்டோஸ் மற்றும் எலக்ட்ரானிக் ஆட்டோ ஃபோல்டிங் ORVMஸும் இருக்குது. அடுத்தபடியாக பேக் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேக் சீட் ஏரியா மற்றும் ஸ்பேஸை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்னா எந்த டியாகோ வேரியண்ட்டுக்குமே ரியர் சீட்ஸுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி சென்டர் ஆம்ரெஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் கிடையாது. ஓவரால் இன்டீரியர் ஸ்பேஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டியாகோ ஐசிஎன்ஜி XZ+ உடைய டேஷ்போர்ட் வியூ. எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே டியூவல் ஏர்பேக்ஸ், ABS வித் EBD, கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், சென்ட்ரல் லாக்கிங் மற்றும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக தருது இந்த டியாகோ. ஸோ மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா புது அப்டேட்டட் டாடா டியாகோ ஐசிஎன்ஜியோடைய ஒரு குவிக் ரிவ்யூ. வெளியிருந்தும் உள்ளே இருந்தும் பார்க்குறதுக்கு முன்ன போல் அப்படியே சேமாக தான் இருக்குது. என்னன்னா இப்போ இந்த ஸ்பிளிட் சிலிண்டர் டெக்னாலஜி வந்ததுனால அல்ட்ராஸ் மற்றும் பஞ்சில் பண்ணதை போலவே சிஎன்ஜி டேங்கை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃப்ளோருக்கு அடியில் பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. லக்கேஜ் ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ் ஆகாமல் எல்லா தேவையான ஃபீச்சர்ஸோட ஒரு சின்ன சிஎன்ஜி கார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டியாகோ ஐசிஎன்ஜி விட பெட்டரான ஃபேமிலி பேக்கேஜ் எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட்டில் இல்லை. உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.